ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்று நாமத்திலே உங்கள் ஒவ்வொரு வாழ்த்தி இந்த செய்தியை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு நம்ம பார்க்குற காரியம் 10ஆம் தேதி ஜூலை மாதம் 2026 நாளிலே ஆண்டு நமக்கு வெளிப்படுத்துகிற காரியங்கள். அவர் யார் என்றால் அவர் யெகோவா, ஆபிரகாமின் தேவன். ஜெகோவா இஸ் த காட் ஆஃப் ஏப்ரஹாம். ஸோ ஆண்டவர் இந்த காலவேளையிலே நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு நாமம் என்ன அப்படின்னு சொன்னால், அவர் நம்முடைய முற்பிதாக்களின் தகப்பனாகிய இருக்கிற தேவன் மாத்திரமல்ல, அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். ஸோ ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை மீண்டும் வாசிக்கலாம். யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் மரணம் அடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னதும் அன்றி. சரி, இப்போ இந்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம் என்ன, நான் உங்களுடைய முற்பிதாக்களின் தேவன். அப்போது அந்த மூத்தவர்களுடைய தேவன், உங்கள் பிதாக்களுடைய தேவன். ஐ எம் த காட் ஆஃப் யுவர் ஃபாதர்ஸ், உங்களுடைய காட் ஆஃப் யுவர் பேட்ரியாக்ஸ். அப்போ அந்த முற்பிதாக்கள் 3 பேரும் இருந்த ஒரு ஆண்டவர். அந்த காலத்திலிருந்து மாத்திரம் இல்லை, அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ 4ஆம் தலைமுறையாக யோசேப்புடைய தலைமுறை. அவங்க சொல்கிறாரு, நான் சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற போகிறேன். ஸோ அவருடைய இதை பற்றி நம்ம பார்க்கும்பொழுது ஆண்டவர் தனக்கென்று ஒரு குறிப்பான ஒரு ஜனத்தை ஆண்டு தெரிந்து கொள்கிறார். ஸோ அப்போது அந்த ஜனத்தை பத்திரப்படுத்தி, இப்போ எங்கே இருந்தாங்க இவ்வளோ நாள்னா, எகிப்தில் இருந்தாங்க. 430 வருஷத்துடைய சரித்திரம். ஓகே, இந்த சரித்திரத்தை நம்ம கேட்டுட்ருக்கோம். அப்போ ஆண்டவர் தனக்கென்று ஒரு ஜனத்தை தெரிந்து கொண்டு அந்த ஜனத்துக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறவராக இருக்கிறார். இப்போ இந்த வாக்குத்தத்தத்தை பற்றி பார்க்கும்போது இது என்ன சொல்கிறாருன்னா, எதை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு சொன்னால், அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிற இது காரியத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே போகலாம். இதில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவர் சொல்கிற அவரே தன்னை இது பண்ணுறார், ரெஃபர் பண்ணுறார். தன்னுடைய நாமத்தை அவரே என்ன பண்ணுறாரு, ஒரு அடையாளம் காட்டுறார். நான் யாருன்றதை என்ன சொல்கிறாருன்னா, he refers his name as God of Abraham, Isaac and Jacob to identify himself, to distinguish himself from the gods of Egypt and in whose land Israelites lived. இப்போ எகிப்து தேசத்தில் இருக்கிறாங்க. ஆனால் அந்த எகிப்து தேசத்தில் தான் யார் என்று சொல்லி வெளிப்படுத்துவதற்காக அதை வித்தியாசப்படுத்தி தன்னை அடையாளம் காட்டுகிறார். நான் வித்தியாசமான தேவன், மற்ற எகிப்து தேசத்து தேவர்களை விட நான் வித்தியாசமான ஆள். ஏன்னா அங்கே தான் இஸ்ரவேல் ஜனங்க இருக்கிறாங்க. அந்த இடத்துல தன்னை வெளிப்படுத்துகிறார். ஸோ இப்போ இந்த ஆதியாகமத்தினுடைய முடிவு 50ஆம் வசனத்தில் அதை சொல்லி முடிக்கிறத பார்க்குறோம். ஆனால் யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த வெளிப்படுத்தப்பட்ட அந்த நாமம் இன்னும் விவரித்து சொல்வதை யார்கிட்ட சொல்கிறாருன்னா, மோசேட்ட சொல்கிறார். மோசேக்கும் ஆபிரகாமுக்கும் மோசேக்கும் இருக்கிற காலத்தை பார்த்திங்கன்னா, அது 430 வருஷத்துக்கு பிறகு. காலங்களின் தேவன். கடந்து போயிடுச்சு அந்த நாட்கள், ஆபிரகாமுக்கு சொந்தம் இல்லை, அதை நிறைவேற்றுகிறவர். 430 வருஷத்துலேருந்து 645 வருஷம் இடைவேளையில் இந்த காரியம் சம்பவம் நடக்குது. ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் சொல்லிட்டாரு, அதை நிறைவேற்றுகிறவர் அந்த காலத்தில் மாத்திரமல்ல, அந்த 3 முற்பதாக்கள் காலம் மாத்திரமல்ல, யோசேப்புடைய காலம் மாத்திரமல்ல, அவர் என்ன செய்கிறவர், சரித்திரத்தின் தேவன், அதை நிறைவேற்றுவார். ஒரு நாளில் சொல்லிட்டு முடிச்சிருந்தார் அவர். ஆனால் அதை வாக்குத்தத்தம், அதாவது உடன்படிக்கை செய்த நாமம். ஓகே, அவர் உடன்படிக்கை செய்து கொண்ட அந்த நாமத்தை, அந்த பெயரை நிறைவேற்றுவார். ஆண்டவர் எப்படி செய்கிறாருன்னா, இப்போ அடுத்ததாக அந்த அந்நிய தனங்கள் மத்தியில் ஒரு வித்தியாசத்தை தான் யார் என்று அடையாளம் காட்டும்படியா தான் வித்தியாசமானவர் என்பதை வெளிப்படுத்துவது மாத்திரமல்ல, 2வதாக பார்த்திங்கன்னா அவர் ஒரு உடன்படிக்கை செய்கிறார். என்ன உடன்படிக்கை, தங்களுடைய ஜனங்களோட ஒரு ஒப்பந்தம் கொடுத்துட்றார். சொல்கிறார் வாயில், என்ன நம்ம நியமிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறல, நான் இதெல்லாம் செய்வேன் ஆண்டவரே, நீங்கள் இதை செய்தான்னு சொல்லி. அப்படி கிடையாது. இது
ஆண்டவரே முன்னால் வந்து நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், நீங்கள் சுதந்திரித்து கொள்ள போகிற ஒரு இடத்தை உங்களுக்கென்று ஒரு இடத்த வச்சுருக்கிறேன். யார்? இஸ்ரவேலுக்கென்று ஒரு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நீங்கள் சுதந்திரித்து கொள்வீங்கன்றதை ஆண்டவர் சொல்கிறார். இதெல்லாம் அந்நிய தேசத்தில் நீங்கள் இருக்கீங்க, ஆனால் உங்களுக்கென்று ஒரு இடத்த நான் வச்சுருக்கேன், நீங்கள் அதை சுதந்திரித்து கொள்வோம். ஸோ அது அடுத்ததான ஒரு காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறத பார்க்குறோம். மூன்றாவதாக காரியம் வந்து இந்த நாமத்தின் மூலமாக நான் உண்மை உள்ள தேவன் என்று ஜனமாகிய இஸ்ரவேலை நான் நிச்சயமாக நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிற அந்த ஆபிரகாமுக்கு சொல்கிறாரு. உன் மூலமாக என்ன சொல்கிறாரு? உன் மூலமாக யார் ஆசீர்வதிப்பார்? ஆபிரகாம் இல்லை, உன் மூலமாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் மூலமாக எல்லா தேசங்களையும் ஆசீர்வதிப்பேன், எல்லா மக்களையும் ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது என்றைக்கு விட நம்ம அப்ளிகேஷனாக நம்ம வாழ்க்கையில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எப்படியானவர்னா நம்ம முற்பிதாக்களின் ஆண்டவர், அவர் உடன்படிக்கையின் ஆண்டவர், அப்படி கொடுக்குற வாக்கை கொடுத்தவர், வாக்கு நிறைவேற்றினாரா? எங்கள் ஜனங்களுக்கு நீங்கள் சுதந்திரத்தை கொள்வீங்கன்னு சொல்லி நிறைவேற்றினாரா? எங்கே நிறைவேற்றினார்? நீங்கள் பாலும் தேனும் தேசத்தை எங்கே நிறைவேற்றினார்? சரித்திரத்தில் கானான் தேசம். யார் சுதந்திரத்து கொண்டது? அதை யோசேப்பு, காலேபு, அவங்களுடைய காலம். யோசித்து பாருங்களேன், யோசேப்பு எங்கே இருக்கிறாப்புல? ஆதியாகமும் எங்கே எழுதப்பட்டிருக்கு? யாத்திராகமும், எண்ணாகமும், உபாகமும், இல்லை எல்லா காலமும் எல்லாம் எழுதிட்ட பிறகு யோசுவா அடுத்து தான் வர்றாரு. 5 புத்தகங்கள் முடிச்சிட்ட பிறகு அப்புறம் தான் அடுத்த சந்ததி. ஆனால் ஆண்டு என்ன செய்தார்? அந்த காலத்தில் செய்தது அப்படியே விட்டாரா? இல்லை, அதை நிறைவேற்றுறதை பார்க்குறோம். அவர் உண்மை உள்ளவர் என்பதை காண்பிக்கிறார். டைரெக்டாக ஒரு உடன்படிக்கை செய்துகிறார். அப்போது வாக்கு தத்தம் செய்கிற தேவன் இல்லை, உடன்படிக்கை செய்கிற தேவன் மாத்திரமல்ல, அவர் நிறைவேற்றுவார். ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் முற்பிதாக்களின் தேவன், ஆதியிலே இருக்கிற மக்களுடைய உடன்படிக்கை செய்த தேவன் மாத்திரமல்லதை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அவர் எப்படியான தேவனா? அவர் சர்வ வல்லமை நிறைந்த தேவன். அந்த வாதைகளை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த 10 வாதைகள் எங்கே நடந்துச்சு? அது 10 வாதைகள் எங்கே நடந்துச்சு? எகிப்து தேசத்தில் வித்தியாசப்படுத்தி காட்டுறார். நான் யார் தெரியுமா? அவங்கெல்லாம் அந்த கடவுள், அதெல்லாம் அந்த 10 வாதைகளும் 10 கடவுள் அந்த எகிப்து தேசத்தில். புரியுதா நான் பேசுறது? 10 வாதைகள். அந்த வாதைகள் எப்படின்னா அந்த தெய்வங்களாக வணங்கி இந்த எகிப்தியருக்கு ஒரு அடையாளம் காட்டுறார். நான் யார் தெரியுமா? நான் தன்னை வெளிப்படுத்துகிற ஒரு கடவுள். இன்றைக்கும் அப்படியான ஒரு தேவன். அப்பேற்பட்ட தேவனை வணங்கும் போது நம்ம சும்மா சின்ன தூசி மாதிரி சில விண்ணப்பங்கள் வேண்டுதல் கேட்குறோம். ஆனால் பெருசாக கேட்கணுமா? இனிமேல்ட்டு நம்ம எப்படியா வித்தியாசமாக யோசிக்கணும், பெருசாக யோசிக்கணும். ஆண்டவரே இதெல்லாம் வேணும். நான் எப்போவுமே சொல்லுவேன், ஐயா வீட்டில் நான் சொல்லுவேன் ஐயாக்கிட்ட, ஐயா ரொம்ப வருத்தப்படுவார். ஐயோ நம்ம ரிட்டையர் ஆக போகிறோம், நம்ம எங்கே போக போகிறோம், நம்ம எங்கே இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பேன். நான் சொன்னேன்ப்பா, டெஃபினட்டாக 100% எனக்கு தெரியும். 100க்கு மேலே கூட நீங்கள் சொல்லிக்கலாம். அந்த பர்சன்டேஜ்னா 100% தான். ஆனால் ஆண்டவர் எப்படி நம்மளை கனப்படுத்துவார்னா, நம்ம நம்முடைய வாழ்க்கையினுடைய அதாவது சிறப்பான நாட்கள், க்ரீம் ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க, அது வாலிப நாட்கள். இந்த வாலிப நாட்கள் தான் நம்ம சிறப்பாக வாழ்ந்துட்டோம், அவரோடவே வாழ்ந்துட்டோம். நம்மளை அப்படியே பேர் சொல்லி தூக்கி கூட்டின்னு வந்து குடும்பங்கள்லேருந்து பிரித்து எடுத்துட்டாரு. நமக்கு தேவையானதெல்லாம் நம்ம வேறு ஏதோ யோசிக்காதபடிக்கு அவரையே யோசிக்க, அவரையே சிந்திக்க, அவரோடவே வாழ செய்துட்டார். ஆனால் டெஃபினட்டாக என்ன பண்ணுவார்? நம்முடைய முடிவு நாட்களை சிறப்பாக நம்மளை அங்கீகரிப்பார். நம்மளை எப்படி நடத்தினாரோ அவர் நிச்சயமாக நம்மளை நடத்துவார். எனக்கு டெஃபினட்டாக தெரியும், எனக்குன்னு ஒரு நிறைய மாளிகை வச்சுருக்காரு. நான் அந்த வீட்டில் நான் நிச்சயமாக போய் தங்குவேன். அதை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துவார். அதை சொல்லிகிட்டே இருப்பேன். நான் யார் தெரியுமா? நான் ஒரு செல்ல பிள்ளை அவருக்கு. அதனால் நான் கண்டிப்பாக அதை நான் பெற்றுக்கொள்வேன். அதை பெற்றுக்கொள்ளாத இருக்கவே மாட்டேன். எனக்கு எல்லாம் சிறப்பானதை செய்வார் என்னுடைய ஆண்டவர். எனக்கு உங்களுக்கு செய்கிறாரோ இல்லையோ, எனக்கு கண்டிப்பாக செய்யணும், வேறு வழியே கிடையாது அவருக்கு. அப்படி தான் சொல்லுவேன். ஸோ எதுக்கு சொல்லணுன்னா அதுதான் உரிமை இல்லை, அந்த ஆண்டவர் அதை நிறைவேற்றிட்டார். இன்றைக்கி ஒரு வீட்டில் இருக்கிறேன்னா, இது பெரிய வீடு, ஒரு மாளிகை மாதிரி வீடு, 4 பெட்ரூம். நாங்கள் இருக்கிறதே ஒரு பெட்ரூம் தான். அங்கே மேலே இன்னும் 3 பெட்ரூம் இருக்குது. அது அவ்வளோ அருமையாக ஆண்டவர் நம்மளை வச்சுருக்கிறார்.
இப்போ எதுக்கு இதை சொல்லும்போது, ஆண்டவர் இன்னும் நம்மளை நடத்துகிறவர், இன்னும் நிறைய காரியங்களை சாதிக்க, ஒன்றும் இது வீடெல்லாம் சாதாரண காரியம். என்னை பொறுத்த வரைக்கும் இது பெரிய ஒரு ஆசீர்வாதம் தான். டெஃபினட்டாக இங்கே தங்கும்படியாக எல்லா வசதிகளோட எல்லா தேவைகளை சந்தித்து பத்திரமா பாதுகாத்து, எங்களுக்கு வேண்டியது ஐயாவுக்கு எத்தனையோ வீடு பார்க்கணும், எல்லார்ட்டையும் போய் கேட்டேன் கொண்டேன். ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே வந்த உடனே, ஏன்னா இங்கே பிள்ளைங்க வாழ்ந்த இடம், நாங்கள் வந்து தங்கின இடம், அதனால் இது ஒரு தெரிஞ்ச ஒரு இடம். ஓகே, இது எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தினார் ஆண்டவர். இது 4 வருஷமாக இந்த இடத்துல பிள்ளைங்க தங்கியிருந்த ஒரு இடம். அவங்க போயிட்ட பிறகும் இதே இடத்தவே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே தான் நீங்கள் தூரம்னு சொல்லிட்டு, பட் ஆனால் மன ரம்பியமாக மன நிம்மதியாக வாழுகிற ஒரு இடம், பத்திரமாக வாழுகிற ஒரு இடம், அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாருல நமக்கு. நம்மளும் ஒரு மனுஷராக என்ன எதிர்பார்ப்போம். இப்போ ஐயா விட்டுட்டு ஒரு நாள் நான் வெளியே வந்தேன்னா அப்படியே எனக்கு மனசில் நேற்று முந்தா நாள் இந்த எங்கே போனேன், நான் அரக்கோணம் போனேன். அரக்கோணம் போகும்போது யோசிக்கிறேன், அந்த கதவை மூடுறேன், எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரே ஒரு காரியம் மறந்துட்டு போயிட்டேன். சொன்னேன்ல, நான் சொன்னா தட்டு வச்சுட்டு போல், மூடியெல்லாம் சாப்பாடெல்லாம் ஒன்று வச்சுட்டு போயிட்டேன். தட்டு ஐயாவுக்கு நடக்க முடியல, அவங்களுக்கு வாக்கரோடு தான் நடக்க முடியும். இப்போ தட்டு எடுக்கிறதுக்கு அவங்களால முடியல. இந்த வேலைக்கார பிள்ளை வந்து கேட்டிருக்கிறா கூட, ஐயா எதனா வைக்க வேணுமா, ஏதாவது உங்களுக்கு உதவி செய்யணுமா, ஏதாவது தேவைப்படுதா, நான் போயிட்டு பிறகு உங்களுக்கு நீங்கள் எது பண்ணாதபடிக்குன்னா, இல்லைம்மா மறந்துட்டுருக்கிறாரு. அஃப்கோர்ஸ் அதை யோசிக்கல. அவங்க சாப்பாட்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போலெல்லாம் வச்சு ஸ்பூன்லாம் வச்சுட்டு போயிட்டேன். மத்தியானம் சாப்பாட்டுக்கு தட்டு வைக்காது போயிட்டேன். அவங்கள போய் எடுக்க முடியல, எங்கே விழுந்துருவணுன்ற பயம். அந்த வாக்கரோடு தான் நடக்க முடியும், 2 கையும் வேணும், ஒரு கையில் நடக்க முடியாது வாக்கர் எடுத்துகிட்டு. ஸோ அப்போது அந்த சின்ன தட்டையை வச்சு சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது மாதிரி சின்ன சின்ன காரியங்களை கூட நம்ம யோசிக்கிறோன்னா, ஆண்டவர் நடத்துகிறவர், பாதுகாக்கிறவர். இதெல்லாம் வார்த்தை இல்லை, இது அனுபவம். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், எல் ஷடாய். அவர் எல்லாவற்றையும் நமக்கு போஷிப்பார். ப்ராக்டிக்கல் லைஃப்பில் டெஃபினட்டாக எல்லாவற்றையும் தருவார். நம்ம ஆண்டருக்கு முழுசாக கொடுத்துட்ட பிறகு அது எல்லாவற்றையும் அவர் தரணும். வேறு என்ன இருக்குது அவருக்கு வேலை? அவர் செய்யவே செய்வார். ஸோ அந்த கட்டத்தில் நான் இருக்கும்போது நீங்கள்லாம் அதில் பங்கு கொள்கிறேன். நீங்கள் இங்கே பங்காளிகள் இல்லை, உறவுகள், ஆண்டுக்குள்ளான இருக்கிற உறவு. சரீரத்தில் அதாவது ஒரு எப்பவுமே நான் ஒரு இதுவை சொல்லுவேன், அதை அனுப்புகிறேன் உங்களுக்கு. வாயின் வார்த்தையினுடைய வல்லமை. அதில் வந்து ஆண்டவர் எப்படி நம்மளை ஆசிரிச்சுக்கிறோம், அவருடைய ஆவிக்குரிய இரத்த பந்தம், ரத்தத்தில் இணைச்சிருக்கிறார். ஆவிக்குரிய ரத்தம், அவருடைய ரத்தம். அது வந்து இணைத்தது வந்து எப்படின்னா, சரீரத்தில் ஒரு ரத்தத்தை உறவு. இப்போ எங்கள் அக்கா, என்னுடைய உடன் பிறந்தவங்களாம் ரத்தத்தில் உறவு, அல்ல ஒரு வேளை நம்ம சொந்த பந்தன்ற வரி சொல்லும்போது எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். ஆபிரகாம் என்னுடைய குடும்பம், ஈசாக்கின் குடும்பம், அவங்களாம் ஊர் வெளியே இருக்கலாம், பட் எல்லாருமே அவருடைய பெரிய தேவனுடைய குடும்பத்தினுடைய பிள்ளைங்க, அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைங்க. யோசித்து பாருங்களேன், அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை தான் ரொம்ப சிறப்பானது. ஆண்டவர் அப்படியே நம்மளை ஆசிரிச்சிருக்கிறார். அதனால் அந்த ஒரு உறவை நம்ம பற்றி கொள்ளணும், அந்த உரிமையை நம்ம பெற்றுக்கொள்ளணும். எப்படியான ஆண்டவர்னா, அது நித்தியமான ஆண்டவர், நிரந்தரமாக எப்பொழுதுமே ஜீவித்து கொண்டே இருக்கிற தேவன். அந்த தேவன் நமக்கு தனிப்பட்ட விதத்தில் உங்களையும் என்னையும் இந்த காலவெளியில் சந்திக்க, ஒரு நெருங்கின உறவை நம்ம பெற்றுக்கொள்ள, அவருடைய சத்தத்தை நம்ம கேட்க, அவரோடு நம்ம பேசும்போது அவர் நம்ம சத்தத்தை கேட்குறவரா, நம்ம பார்க்கிறவரா, நம்ம கேட்கிறவரா, நமக்கு பதில் அளிக்கிறவரா, நம்மோட பயணம் செய்கிறவரா. ஒவ்வொரு சிறிய பூச்சிலேருந்து, ஒவ்வொரு சிறிய பறவைகள்லேருந்து இல்லை, மிருக ஜீவன்கள், பெரிதான மிருக ஜீவன்கள் வரையிலும், பெரிய பெரிய மனுஷர் எங்கெல்லாம் இருக்கிறோமோ எல்லாரையும் சந்திக்கிற ஒரு தேவன். ஆதி யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசித்தோம் இல்லையா? வாசிங்க திருப்பி. மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. இன்றைக்கும்
இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பெயர் கிறிஸ்தாவம். அவ்வளோதான். ஸோ தலைமுறை தலைமுறைக்கு இதுதான் என் நாமம். உன்னை அனுப்புகிறேன் நான். பார்வோன்கிட்ட போகும்போது நீ இதை தான் சொல்லணும், நான் யாருன்னு சொல்லி. ஆண்டவர் சொல்கிறாரு. அந்த வார்த்தை சொல்லும் பொழுது அவர் அந்த நாளில் மாத்திரம் ஆண்டவர் இல்லை, இன்றைக்கும் இப்போ இந்த நாள் 2026 வருஷத்தில் 10ஆம் தேதி ஜூலை மாதத்துக்கும் ஆண்டவர் அதே கடவுள். எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் யோசித்து பாருங்கள். அந்த ஆண்டு நம்மோடு பேசுகிறார். என் ஜனங்களுடைய கூக்குரல் கேட்டேன், நான் அவங்கள விடுவிக்கிறோம், நீ போனோம் மோசே, நீ தான் போகணும். இன்றைக்கி கால வேளையில் நம்மோட பேசுகிற தேவன் 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்த மக்களை விடுவிக்கும்படியாக ஒரு நபரை தெரிந்து கொள்கிறார். இன்றைக்கி என்ன அடிமைத்தனத்தில் நம்ம இருக்கிறோன்னு தெரியாது எனக்கு, உங்களுக்கு தெரியும். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன வச்சுருக்காரு தெரியும். இந்த ஆண்டவர் நம்மோடு